சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைமை உமா மகேஸ்வரிக்கு எதிராக கொண்டுவரப்பட உள்ள நம்பிக்கையில்லா தீர்மானம் அது தாமதப்பட்டு இருப்பதால் அங்கு குழப்பமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணகுமார். கிருஷ்ணகுமார், வணக்கம். எதனால இந்த தாமதம் ஏற்பட்டிருக்கிறது? தற்பொழுது அங்கு கள சூழல் எவ்வாறு உள்ளது? நிச்சயமாக கௌதமி, தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சி நகர்மன்ற நகராட்சியில் மொத்தம் 30 உறுப்பினர்கள் உள்ளனர். உறுப்பினர்களுடைய அதிமுக திமுக உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தலைவி உமா மகேஸ்வரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் நடைபெற்றது. நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் கையை உயர்த்தி வாக்கு செலுத்தியது தவறு என கூறி நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டிருந்தார். மதுரை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி இன்று காலை 11 மணிக்கு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று காலையிலிருந்தே ஒவ்வொரு உறுப்பினர்களாக கூட்டரங்கிற்கு வந்து கொண்டிருந்தனர். கூட்டத்திற்கு வந்த நிலையில் 11 மணிக்கு நடத்தப்பட வேண்டிய தேர்தல் ரகசிய வாக்கெடுப்பு 11:30 வரை நடத்தப்படவில்லை, தாமதமாக கொண்டிருந்தது. இதனை அடுத்து உமா மகேஸ்வரி எழுந்து நகராட்சி ஆணையர் நகராட்சியிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் தேர்தல் நடத்தப்படுவது தாமதிக்கப்படுகிறது. யாருக்காக தாமதிக்கப்படுகிறீர்கள்? என்ன காரணம்? இருவர் வரவில்லை என்பதற்காக நீங்க தாமதப்படுத்தலாமா? கடுமையான ஒரு பரபரப்பும் பதட்டமும் ஒரு சூழ்நிலை நிலவுகிறது. கௌதமி, விவரங்களுக்கு நன்றி.